வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் வயிற்றில் இந்த பயிற்சியை தாராளமா செய்யலாம். இந்த பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. அதே போல நம்மளுடைய உடலை குளிர்ச்சி தரக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகம். ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு பயிற்சியா பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய தோல் பகுதி என்பது பொலிவு தரக்கூடிய ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம இப்ப பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா முத்ரா, வருண முத்ரா. ஃபர்ஸ்ட் இந்த கையில அடங்கி இருக்கின்ற பஞ்சபூத தத்துவத்தை பார்க்கலாம். இது நெருப்பு தத்துவம், இது காத்து, ஆகாயம், பூமி, நீர். இந்த நீர் தத்துவத்தையும் நெருப்பையும் ஒன்னா கொண்டு வரும் இந்த ஸ்தானம். இந்த 3 விரல்கள் இப்படி இருக்கணும். நம்மளுடைய தொடையின் மேல் ஸ்தானத்துல வைத்து, உதாரணத்துக்கு இந்த 2 கைகளிலும் இந்த முத்ரா இருக்கணும். தொடையின் மேல் ஸ்தானத்துல வைத்து நீங்க சேர்ல அமர்ந்து கொண்டும் செய்யலாம், அப்படி இல்ல தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம். தவறு என்பது கிடையாது. எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 5ல இருந்து 10 நிமிடம் செய்து கொண்டு வரலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு 45 நிமிடம் என்பது தாராளமா செய்யலாம். என்னால செய்யறதுக்கு நேரங்கள் இல்லாத ஒரு பட்சத்துல 10 நிமிடங்களாக பிரித்து கொண்டு செய்யலாம். அதாவது காலையில ஒரு 10 நிமிடம், மாலையில ஒரு 10 நிமிடம் என்பது செய்யலாம். உங்களுக்கு மதியம் நேரத்துல நேரங்கள் இருக்கிற பட்சத்துல செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 வேலை மட்டும் செய்து கொண்டு வரலாம். தவறு என்பது கிடையாது. இந்த பயிற்சி செய்வதனால உடல் சூடு என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு சுகாசன நிலையில அமர்ந்து கொண்டு எவ்வாறு இந்த பயிற்சி என்பது செய்யலான்றத பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சுகாசன நிலைக்கு வந்துடும். இது எதுவும் இல்ல, சாதாரணமா நம்ம சப்பனங்கள் போடுற ஒரு நிலை தான். இந்த முத்ராவை கொண்டு வரும். உதாரணத்துக்கு இந்த நிலை, கைகள் இப்படி வைக்கிறோம், கண்கள் மூடிட்டு, இதுல இப்படிதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த நிலையும் வைக்கலாம், தவறு இல்லை. கண்களை மூடிட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிடம் இந்த நிலையில அமரலாம். உங்களால தரையில அமர முடியலன்னா நாற்காலியில அமர்ந்து கொண்டு செய்யலாம். முதுகு பகுதி என்பது நேராக இருக்கணும். மூச்சு காத்து சாதாரண மூச்சு. இதுல மனது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது. கண்களை மூடிட்டு உங்களுடைய மூச்சு காத்தை மட்டும் கவனிங்க. மூச்சு காத்து எவ்வாறு இழுக்கப்படுகிறது, எவ்வாறு வெளியே செல்லப்படுகிறது, நுரையீரலுடைய தன்மை மற்றும் இருதயத்தோட துடிப்பை பார்க்கலாம். ஒரு 10 நிமிடம் இந்த ஸ்ட்ரெச்சர்ல நம்ம இருக்கலாம். இப்போ மெதுவாக கண்களை திறக்கின்றோம். இப்போ முத்ராவை ரிலீஸ் பண்றோம். அதன் பிறகு நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெச்சரை ரிலீஸ் பண்றோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்யலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.